ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியா மாற்றோம்னா சிரிக்கிற. ஆனா வீட்டில் போய் தயிர் மோர் பால்லாம் நல்லா குடிக்கிற. வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப ஆடு மாடு மேய்ப்பதையும் வேளாண்மை செய்வதையும் அரசு பணியாக மாற்றிக்கொள்வோங்கிற. அப்ப கூடுதல் வேலை வாய்ப்பு வந்துருது. அவ்வளவுதானே. நீ IAS ஆகிரம் போய்க்க, IPS ஆகிரம் போய்க்க, டாக்டர் ஆகும் போய்க்க. முடியாதவன் இங்க வாடா தம்பி. ஒன்னு நீங்க கவனிச்சுக்கணும். என் பிள்ளை பேசினால நான் சொன்னதுதான். உன் செல்போன்ல எத்தனை ஜி வரலாம். ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் ஊத்தணும். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர் சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம். சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,600 ஏக்கர்ல விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரேம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொட்டு மதுவை நாட்டில் வச்சிருந்தா நான் சொல்லு. இவன் கல்லுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல. இந்த படத்தை வேணா போட்டு பாரு. ஒரு காட்சி இருக்கு. அந்த அம்மா வந்து ஐயான்னு பிள்ளையோட அழும். இந்த அம்மா யார் என்ன ஏன் சொல்லு. ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு. அம்மா சாராயம் காய்ச்சினாரு. யார் இந்த பிள்ளை இந்த அம்மா உள்ள விட்டுட்டாரு. போமா அப்படின்னு. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு போமாங்கிட்டு. ஒரு கொலகாரப்பையன் கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியம்லாம் அறுத்து போடுவாங்க. போமாங்கிட்டு அப்படின்றப்ப இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்கை மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துருங்கிறான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளையை கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்டா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு. இருக்கக்கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கினா தூக்கிட்டேன். அந்த இடத்துல உன்னை பண்ணிருக்க தூக்கிட்டேன். நான் ஏன் கொடுக்காதுன்னு சொல்லணும்? என் அதிகாரிகள் யாரும் வாங்கக்கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியில இருக்க மாட்டா, தூக்கிடுவேன். அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவாலிஃபை வேலிட் ஆயிரும். உன் சர்டிபிகேட்டை மதிப்பிலக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும்.